இருந்தாலும் உன்னை நான் எதற்காக தெரியுமா? உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியா? என்ன சந்தோஷமான செய்தி? உனக்கு திருமணம். எனக்கு திருமணமா? ஆமாமா. நிறுத்துங்க, உங்களுக்கு தான் திருமணம். இல்ல உனக்கு தான் திருமணம். உங்களுக்கு தான் முதல்ல. இல்ல உனக்கு தான் திருமணம். உங்களுக்கு தான் முதல்ல திருமணம். ஏங்க கண்ணி இருக்க காலம் இருக்கிறாடி. ஆகினால் முதலில் உனக்கு தான் திருமணம். பிறகு ராமா எனக்கு திருமணம். அப்படியா? போதண்ணா, உங்களுக்கு முதல்ல திருமணம் ஆகணும். அழகான அண்ணி வரணும். அன்னைக்கு உங்களுக்கு முதல் பிறக்கிற ஆண் குழந்தைனா நான் திருமணம் செய்து அடிச்சல் வச்சுக்க. எனக்கு திருமணம் இருக்கிற அழகான அண்ணி வரணும். நானும் உங்க அண்ணி ஒன்னா சேர்ந்து முதல் பிறக்கிற ஆண் குழந்தையா நீ திருமணம் செய்ய போறியா? என் மகனியா? என் மகனியா நீ திருமணம் செய்ய போற? என் மகன் வளர்ந்து வாழ்நாள் திருவாய் நீ எப்படி திரும்ப இருப்ப? எப்படி இருப்ப? நதி ஒன்னு எடுத்து ஊடி போவே. உன்னை பார்த்து அத்தனை கூப்பிட மாட்டான், பாட்டி நான் கூப்பிடுவான். யாருமா நீ வேற? என் மகனியா நீ திருமணம் செய்ய போற? காலகாலத்தில் உனக்கேற்ற கடமை பார்த்து விரைவிலே திருமணத்தை முடித்து இப்படி கடமையை முடிக்கணும் நான் நினைக்கிறேன். அந்த திருமணம் எப்படி தெரியுமா? எப்படின்னா மாலையிட்டு மனம் முடிக்க திருமண நாள் மாலையிட்டு மனமுடிக்க திருமண நாள் வர வேண்டும். ஊதியில் நீயமட்டு ஊர்வலமாய் வர வேண்டும். மாலையிட்டு மனமுடிக்க உடனே திருமணத்தை இப்படியெல்லாம் செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று என் மனதிலே நான் மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கமா? அப்படியா? அந்த மனக்கோட்டை மண்கோட்டை அடிக்காது. ஆகினால் உனக்கேற்ற ஆடவரை நான் பார்த்து விட்டேன். எனக்கேற்ற ஆடவரை நீங்க பார்த்து விட்டீர்களா? ஆமாமா. யாரு அவரு? யார் தெரியுமா? நம்முடைய அத்தை மகன் இருக்கிறார் சேகர். சேகருக்கு உனக்கு நான் திருமணம் செய்ய போறேன். உண்மையாகவா? ஆமாமா. அத்தை மகன் சேகரியா? ஆமா. அப்படியாண்ணா? ஆமாமா. அண்ணா இப்பொழுது எனக்கு திருமணம் சொல்றீங்க? வேண்டாம் சொல்லல. நம்முடைய வீடு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைக்கு அத்தை மகன் வேற திருமணம் அவசியம் தானா? ஏமா ஓலை வீடு ஒரு வழிக்கே தாங்க மாட்டேங்குது நம்முடைய வீடு. ஏமா பூர்வ வீட்டுல இருந்தா திருமணமே நடக்க கூடாதுங்க. அப்படியா? அண்ணா இப்ப சவர விக்கிற விலைக்கு எனக்கு எத்தனை சவரம் போட்டு திருமணம் செய்வீங்க? சவரம் வேற கம்மியா தான் விக்குது. 1,15,000 எத்தனை சவரம் வேணும்? 30 சவரம் வேணும்ண்ணா. 30 சவரம். ஆமா 90 சவரம் போடுறேன் நானு. அப்படியா? ஆமாமா. அண்ணா தங்கா அண்ணா கட்டின புடவையோடு வந்தா உனக்கு திருமணம் செய்ய தயாரா இருக்கிறாரு. அப்படியா? சிறுவர் செய்ய தேவை கிடையாது. நம்முடைய சொந்தமா. அப்படியா? ரத்த பாசம். இந்த கட்டிய துணியோடு வந்தால் ஆமா கண் கலங்காம பாத்துக்குவாரு. நிச்சயமா பாத்துக்குவாரு. அப்படியா? திருமணம் நானும் குறிப்பிட்டேன். திருமணம் நாள் குறிச்சிட்டீங்க? பத்திரிக்கை அடிச்சிட்டேன். பத்திரிக்கை அடிச்சிட்டீங்களா? திருமணத்துக்கு தயாரா இருந்தா இதே போதும். அப்படியா? ஆமாமா. நீங்க எப்பன்னு சொல்ல போது நான் கழுத்து நீட்டினா மட்டும் போதும். ஆமாமா. அப்படியா? அண்ணா இருந்தாலும் இந்த தங்கையோட திருமணம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று உங்களுடைய மனதில் ஒரு மனக்குவார்த்தை ஒன்று கட்டி வைத்தீர்கள். உண்மைதான். எப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? உன்னுடைய திருமணம் எப்படியெல்லாம் நடக்குது தெரியுமா? எப்படி அண்ணா? வீதியெல்லாம் பூ பந்தல் தோரணம் பச்சை வாழைமர தோரணம் வீதியெல்லாம் பூ பந்தல் போடணும் பச்சை வாழைமர தோரணம்
நேரமோ 10 ஆகி போச்சு. உண்மைதாண்ணா. வேலைக்கு போகணும். என்னம்மா சாப்பாடு செஞ்சிருக்க? சொல்ல மறந்துட்டேன்னா. ஏமா அண்ணா நேற்று இரவு வீட்டு பாவம் எழுதியலாம் அரிசி தீர்ந்து போயிடுச்சுண்ணா. அறிவு இருக்கா அறிவில்லையா உனக்கு? என்னன்னா நேற்றே அரிசி காலி அடிச்சு சொல்லி நேற்றே சொல்லியிருந்தா வரும்போது நேற்று வேலைக்கு போயிட்டு வரும்போது அரிசி வாங்கிட்டு வந்திருப்பல. தவறு என் மீது அரிசி காலி அனுப்புறதா சொல்லுவாங்க. தவறு என் மீது தான். என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. அண்ணா அரிசி இருக்கும்போதே சொல்லணுமா? ஆமாண்ணா. காலியான பிறகு சொல்ல எப்படியா வருது? சரி குடிக்க தனியாவது இருக்கா? அண்ணா என்னம்மா அதிகாலை நான் லேட்டா எழுதிட்டேன். தண்ணி பையன் தூக்கி போச்சு. நீ எழுந்ததுக்கு முன்னாடியே தண்ணி நின்னு போச்சு. ஆமா எத்தனை மணிக்கு எழுந்த? 7:30 மணிக்கு எழுந்தேண்ணா. 7:30 மணிக்கு எழுந்தால நான் இருந்து 9:30 மணிக்கு எழுந்தேன். தண்ணி நின்னா கூட போய் நீ எடுத்துன்னு வரணும் ஒரு ஆட்டு காலத்திலேயே எங்கன்னா போய் என்ன பிறந்துட்டாக்கா காலையில 7:30 மணிக்கு எழுந்திருப்பாங்க. தப்புதாண்ணா. ஒரு பெண்ணா பிறந்தா விடிய காலை பிரம்ம முகூர்த்த நேரம் 4 to 5 இதுக்குள்ள எழுந்திருக்கணும். 7:30 மணி வரை யாராவது தூங்குவாங்களா? தப்புதாண்ணா. இங்க தூங்கினா பரவாயில்ல. போறீங்க மாமியா வீட்டுக்கு அங்க போய் தூங்கினா பாக்குறவங்க கேவலமா சொல்ல மாட்டீங்க. யாரா வந்தாங்க யார் வளர்த்தாங்கன்னு கேட்பாங்க. நான் என்னுடைய அண்ணன் தான் வளர்த்தாருன்னு சொல்லுவேன். அப்படியே சொல்லு. அண்ணன் மரியாதை என்னண்ணா? சரி குடிக்க தண்ணி கூட இல்ல. ஆமாண்ணா. போதே சென்று குளக்கரைக்கு தண்ணி எடுத்துட்டு வா. அப்படி நான் வரும்போது அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன். சமையல் கொண்டு ஏற்பாடுலாம் செய். அப்படி ஆகட்டும். அண்ணா ஆனா ஒண்ணு ஆனா கொட்டா குளக்கரைக்கு தண்ணி எடுக்க போறேன். ஆமா போகும்போது கீழே குனிஞ்சத்துல நிமிராம போகணும். குனிந்த தலை நிமிராவா? ஆமாமா. ஏன்னா நாட்டுல கட்ட பசங்க மொட்டை பசங்க அதிகமா இருக்காங்க. அப்படியே யார் வீட்டு பொண்ணு எப்ப ஏமாறுவா எப்ப தள்ளிமணம் பாத்துக்கிறான். ஆகினால் கீழே குனிஞ்சத்துல நிமிராம போகணும். அக்கம் பக்கம் யாரையும் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. அண்ணா எதுக்கு தெரியுமா? எதற்காகண்ணா? பெற்றெடுத்த தாய் தந்தை இந்த வளர்த்திருந்தால் ஊர் மக்கள் எல்லாம் ஒரு பொறுமையா தான் இருப்பாங்க. ஆனா அண்ணனுடைய வளர்ப்புறவர்கள் ஆகினால் தான் அடங்காமத்தினர் சொல்லிட்டு கேவலமா பேசுவாங்க. ஆமாண்ணா. உளவாய முன்னாலும் இந்த ஊர் வாய மூடவே முடியாது. ஆகினால் உடன்பிறந்த அண்ணனுக்கு நீ தான் பெருமை சேர்த்தணும். அப்படியா? தவறு எதுவும் செய்யவே கூடாது. சரிங்கண்ணா. நல்வாழ்த்தை.